ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தனுஷ் அவர்களுடைய D55 படத்துலேருந்து அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னா பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டீசர் மாதிரி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட டைட்டில் எதுனா ஓம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஓம் அப்படின்ற டைட்டில் எதுனா ஒரு சில பேருக்கு செட் ஆகுது, ஒரு சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தோட டேரக்டர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் படத்தோட கனெக்டாக தான் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம், அது வந்து அடுத்தடுத்த அப்டேட் தான் வரும். ஸோ இப்போ இந்த டீசரில் எதுவும் தெரியல ஓம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு சீன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க டீசரே. ஸோ அந்த வகையில் போக போக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டீசரில் காமிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வெட்ட போறாங்க எல்லாரும். ஸோ மரம் வெட்ட போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேயே சிவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ணாமலையானுக்கே ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சாமி ரெஃபரன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதன்படி தான் டைட்டில் ஓம்னு வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் வருது. பாப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ல அதெல்லாம் கனெக்ட் பண்ணிப்போம். அண்ட் மரம் வெட்டுற தொழில் அப்படின்னா கண்டிப்பா புஷ்பாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, புஷ்பா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தோட டேரக்டர் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாவுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த டீசர்லேயே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஓம் அப்படின்ற மாதிரி போட்டு சாப்டர் 1 உதிரம் தி பிளட்வுட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த படம்னா சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 2 இருக்கு. ஸோ ஷூட்டிங் சாப்டர் 2க்கும் எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ சாப்டர் 1க்கு தான் எடுத்திருக்காங்க. அதுவும் 60% முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமா சாப்டர் 1 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா போனுச்சு அப்படின்னா சாப்டர் 2 எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் 2 படமான வரப்போகுது. ஸோ உதிரம் அப்படின்றது என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிளட் வுட் அப்படின்றது பிளட் மரம். ஸோ அதாவதுனா உசுரை கொடுத்து காப்பாத்திருக்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி பிளட்டை கொடுத்து இந்த கட்டையெல்லாம் வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அப்படிதான் தெரியுது. ஸோ இருக்கும் படத்தில் அது போக போக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் படத்தோட ரிலீஸ் எது சொல்லிட்டாங்க. ஸோ பூஜா ஹாலிடேஸ் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆயுத பூஜைக்கு தான் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் டிகோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் நிற்பாங்க. ஸோ இதில் தான் சாய் பல்லவி அவர்கள் நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய கேர்ள் போலீஸும் இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சாய் பல்லவி அவர்களும் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஃபேஸ் காட்டாதனால அது தெரியல. ஸோ போக போக பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட அடுத்த அப்டேட் என்னென்ன அப்டேட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நிறைய அப்டேட்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து தனுஷை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்கோம். அடுத்ததான மம்முட்டி அவர்களான ரிவீல் பண்ணுவோம். ஸோ அவருக்காக ஒரு டீசர் வரும். அதுக்கப்புறமா சாய் பல்லவிக்கான ஒரு டீசர் வரும். ஸ்ரீலீலாவுக்கான ஒரு டீசர் வரும். ஸோ இது மாதிரி இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் ஒரு டீசர் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தரமாக இறக்குவாங்க போல இருக்கு. ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தனுஷ் அவருடைய பர்த்டே அன்னைக்கு தான் டீசர் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ டீசர் வந்துச்சு. அப்போ தனுஷ் அவருடைய பர்த்டே அடுத்த மாதம் ஜூலை 28 என்ன அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சிங்கிளான இறக்க வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இறக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சாய பயங்கர் அவர்கள் அதையும் சூப்பராக போட்டிருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டீசர்னா ஸ்டார்டிங்ல ஒரு மலையை காமிப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ஆந்திர பிரதேசம் மாதிரி தான் தெரியுது. ஸோ எதனால சொல்றேன் அப்படின்னா, ஒரு கார் வந்து நிற்கும் போலீஸ் ஜீப். ஸோ இதில் ஏபி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏபி அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தான் குறிக்கும். ஸோ அந்த வகையில் ஆந்திர பிரதேசத்தில் தான் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனா இருக்குமோன்னு தோணுது. ஸோ பார்ப்போம். நம்ம ராஜ்குமார் பெரியசாமி சொன்ன மாதிரி அடுத்தடுத்ததுல வச்சு கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போவோம். மொத்தத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறாங்க. ஸோ போலீஸ் தோத்துறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கதைக்களம் இப்போ அப்படிதான் இருக்கு. போக போக அது மாறும். அண்ட் இந்த ஒரு படத்தில் நம்ம மம்முட்டி அவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அண்ட் தனுஷ் அவர்களோட லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே சுல்லான் படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் தான் கொடுத்துருக்காரு. ஸோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது விண்டேஜ் தனுஷ் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ லுக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கொட்டுற மலையில ஓடி அந்த ஒரு அடிக்கிற சீன் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஷாட்ல எல்லாரும் மரம் வெட்ட போறாங்க. ஸோ கூடவே நம்ம தனுஷ் அவர்களும் போறாரு. ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் தான் போயிட்டு இருக்காரு. இந்த டீசர் பார்த்தீங்கன்னா படத்தில் வரக்கூடிய ஒரு சீன் அவ்வளோதான். ஸோ டீசர் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு சின்ன சின்ன கட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தான் வைப்பாங்க. பட் இது ஒரு சீன் மாதிரி ரிலீஸ் பண்ணி ஜஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க ஓம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான். மற்றபடி இல்லை டீகோட் பண்ற அளவுக்கு நிறையலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் இவ்வளோதான் டீகோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ் அவர்களுடைய D55 படத்துக்கு ஓம் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ டைட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட பிரிண்டர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தேங்க்யூ.